இன்றைக்கி வந்து 80 பாயிண்ட் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேக் பார்ட் வந்து மடிச்சடிக்க வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குவோம். ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துங்க. அயர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். எந்த ஒரு அளவுக்கு நீட்டாக இருந்ததுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நெக் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஷோல்டர் வந்து எங்கே இருக்கோ அதோட வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கான மார்க்கு, நெக்குக்கான மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆம்கோல் வளைவு கீழே இருந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு நேராக ஃபஸ்ட்டு அந்த லைனுக்கு நேராக ஒரு லைன், அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த தையல் போடுறதுக்காக ஒரு ஆஃப் லைன் போட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்மளுடைய ஆம்கோல் லைன் வந்து நம்ம கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. கீழே இருந்து வந்து கரெக்டாக வந்து 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து ஷோல்டர் லைன் போட்டுக்கணும். ஷோல்டர் லைன் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் லைன் போட்டு அடுத்தது வந்து நெக்கோடைய அகலம் வந்து கரெக்டாக அதில் வந்து 3 இன்ச்சு இருந்துச்சு. 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து அகலமாக ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கர்வ் லைன் வரைஞ்சிக்கணும் ரவுண்டுக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து ஷோல்டரோடைய லைனு ஷோல்டருக்கு வந்து பாருங்கள் 3 இன்ச்சஸ் வந்து வைக்கணும். 3 இன்ச்சஸ் வந்து வச்சுட்டு ஆம்கோலுடைய உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டுட்டு அடுத்தது வந்து 1.5 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு வைக்கலாம். 1.5 இன்ச்சு அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு தான் இருந்துச்சு வளைவு, ஆம்கோல் வளைவாக தான் 1 இன்ச்சு வச்சுக்கிறேன் நான் வந்து. இவங்களுடைய ப்ளவுஸ் வந்து யூ நெக்கு கிடையாது, நல்ல ஒரு ரவுண்டு நெக்கு, வட்டக்கழுத்து சொல்லுவாங்கள்ல அந்த நெக்கு தான் அவங்களுடையது. நம்ம மார்க் பண்ணிட்டு நேராக அர்கட் போட்டுக்குங்க. வந்து நம்ம ஸ்லீவுக்கான மார்க்கிங் வந்து போட்டுக்கிறோம். இது வந்து 80 பாயிண்ட்டு தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து நான் வந்து கீழே வந்து மடிச்சடிக்கு வந்து வேறு துணியை தான் வந்து எடுத்து போட்டு தைக்கணும். ஏன்னா 80 பாயிண்ட்டுன்றதுனால நான் கீழே வந்து மடிச்சடிக்கு 1.5 இன்ச்சு வந்து விடலை. 1.5 இன்ச்சு விட்டேன்னா சுத்தமாக கப்புக்கு வந்து துணி பத்தாது. அதனால் வந்து நான் வந்து அப்படியே இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக தான் இதில் இருக்கிற பீஸ் எடுத்து ஜாயின் போட்டு கீழே வந்து மடிச்சு எம்மிங் பண்ணணும். ஸ்லீவ் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் போகணும். கிராஸாக போயிடுச்சுன்னா கை வந்து சுருக்கமாக விழும். வந்து கிராஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கிராஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். துணியே பத்தலை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 80 பாயிண்ட்டு கொடுத்ததுனால நிறைய ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், பேக் பீஸ் மார்க் பண்ணல, அதை வச்சு அப்படியே நம்ம ஆம்கோல் லைன் வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து நெக் லைன் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ண போகிறோம். நெக் லைன் வந்து அளவு ப்ளவுஸோடைய அளவு ஸ்ட்ரைட்டாக கிராஸில் போட்டதுனால ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா கோணையாக போகாமல் இருக்கிறதுக்காக கோடு போட்டு எடுத்துங்க ஃபஸ்ட்டு. உங்களுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து வி நெக்.
டீப்பான வீநெக்கு கிடையாது, அவங்களுடையது வந்து லைட்டான ஒரு வீநெக்கு. அதனால் வந்து நான் லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த அளவை விட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்தோம்னா டாட் பிடிக்க மேலே வந்து கீழே வந்து பட்டி பீஸு ஜாயின் பண்ண சரியாக இருக்கும். நெக் லைன் பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டோடைய அம்போல் வந்து 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். பட்டியோட அளவு வந்து எப்பயுமே வந்து ஒரு 4-4.5 இன்ச்சு இருந்தால் போதும். 4.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து பட்டியோட அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்டோம்னா தையலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சரியாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து நான் வந்து அந்த பட்டி பீஸை வந்து கப்பும் பட்டியும் ஜாயின் பண்ணேன்னா கரெக்டாக அந்த அளவு வந்து கரெக்டாக வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.